ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கதை சொல்லட்டா சார் டீம்லேருந்து பேசிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே பிளெஸ்ட் மார்னிங். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி கருத்தான கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நரி நடந்து போயிட்டே இருந்துச்சான் காட்டில். அப்போது அந்த பக்கமாக ஒரு கிணறு இருந்ததை இந்த நரி கவனிக்கவே இல்லையாம். இங்கே பழம் இருக்குமா, அந்த மரத்தில் பழம் இருக்குமான்னு தேடிட்டே போகும்போது எதிர்பாராத விதமாக கிணத்துக்குள்ளேயே விழுந்துடுச்சான். விழுந்துட்டோன்னே அச்சுச்சோ உள்ளே விழுந்துட்டோம், போச்சு, நம்மளை யாருமே இனி காப்பாற்ற மாட்டாங்க, ரொம்ப ஆழமாக வேற இருக்குது இந்த கிணறு, நம்ம எப்படிடா வெளியில் வர போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அப்போது தூரத்தில் ஒரு ஆடு புல் மேய்ஞ்சிட்டு இருந்துதான். இந்த நரி புலம்புற சத்தத்தை கேட்டு ஆடு கிணத்துக்கிட்ட வந்துச்சான். என்ன நரியாரே, கிணத்துக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு இந்த நரி சொல்லிச்சான், நான் ஒன்றும் கிணத்துக்குள்ளெல்லாம் விழலை, நான் இந்த கிணத்துக்குள்ளே இருக்க தண்ணியை டேஸ்ட் பண்ண வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிச்சான். நீயும் வா ஆடு, நீயும் வந்து இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணிப்பாரு, சூப்பராக இருக்கு, கோடைக்காலம் வேறு, தண்ணி வத்திட போகுது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிச்சான். ஆடு தான் பலி ஆடாச்சு, அது நினச்சி உள்ளே இறங்கிச்சான். இறங்கினோடனே நரிக்கு ஒரே கொண்டாட்டமா, இன்னைக்கு இந்த ஆடை பலி ஆடாக்கி நம்ம நைஸாக மேலே ஏறி போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிச்சான். உடனே நரி பேச்சை கேட்டு அந்த ஆடும் தண்ணிக்குள்ளே இறங்கிச்சான். இறங்கினதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துச்சான் அந்த தண்ணியை. என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது, இதை போய் நீ நல்லா இருக்குங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அந்த ஆடு. ஆமாம், யார் நல்லா இல்லைன்னு சொன்னா, நல்லாவே இல்லை தான், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி நரி நக்கலாக கேட்டுச்சான். ஆடுக்கு லைட்டாக நரி மேலே சந்தேகம் வந்துச்சான். சரி, இப்போ நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம், எப்படி நம்ம 2 பேர் மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆடு நரியை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி என்ன ஐடியா அது அப்படின்னு சொல்லி ஆடு கேட்டுச்சான் நரிக்கிட்ட. உடனே அதுக்கு அந்த நரி சொல்லிச்சான், நீ வந்து படுத்துக்கோ, நான் உன் முதுகு மேலே ஏறி அப்படியே மேலே வந்துடுறேன், அப்புறம் நான் மேலேருந்து உனக்கு கை தரேன், நீ என் கையை பிடிச்சி மேலே வந்துடலாம், 2 பேரும் அந்த எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆடுக்கிட்ட ஐடியா கொடுத்துச்சான். நான் ஆடுக்கு இந்த ஐடியா வந்து நல்லா இருக்கே, சரி அப்படின்னு சொல்லி உதவி பண்ணிச்சான் நரிக்கு. சரின்ட்டு ஆடும் படுத்துச்சான். நரி இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி நைஸாக ஆடு முதுகில் ஏறி அப்படியே கிணத்துலேருந்து வெளியில் குதிச்சிடுச்சான். கடைசியில் மேலே இருந்து ஆடுக்கு உதவி செய்யவே இல்லையாம். நீ சரியான முட்டாள், உனக்கு அறிவே இல்லை ஆடு, நான் கூப்பிட்டேன்னு என்னை நம்பி இங்கே வந்த பார்த்தியா, ஆனால் என் புத்திசாலித்தனத்தை பார்த்தியா, நான் உன்னை வச்சு எப்படி என் காரியத்தை சாதித்தேன் அப்படின்னு சொல்லி நைஸாக அது கிணத்துலேருந்து வெளியில் போய் எஸ்கேப் ஆயிடுச்சான். ஆடை கிணத்துக்குள்ளே தவிக்க விட்டுட்டு நரி போயிடுச்சான். இதுதான் ஸ்டோரி. இந்த கதையிலேருந்து நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அதாவது இன்னும் நம்மளை நம்புகிறவங்கக்கிட்ட நம்ம எப்போவுமே உண்மையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நரி ஆடுனால தான் மேலே வந்தது. அப்போது அந்த ஆடுக்கு நரி வந்து தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸு சொல்லவே இல்லை. நம்மள நிறைய பேர் தேங்க்ஸ்ன்ற வார்த்தையை மறந்துடுறோம் இன்றைக்கி காலகட்டத்தில். தேங்க்ஸ் அப்படின்றது ரொம்ப கோல்டனான ஒரு வேர்டு. எல்லாருமே எப்போவுமே நம்ம கோல்டு போட்டுட்டு வெளியில் சுற்றுறது இல்லையா, ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படியே நம்ம வந்து மட்டும்தான் நம்ம கோல்டு போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி அது ஒரு கோல்டன் வேர்டு. எப்போவுமே தேங்க்ஸ் அப்படின்றத லைஃப்பில் யூஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப கஷ்டப்படும் போது, நம்மளுக்கு யாராவது உதவி செய்யும் போது, நமக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் போது அப்போ வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம், அதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங் எதுவுமே இருக்காது. நம்ம லைஃப்லையே நம்மளுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருப்பாங்க, நம்மளும் அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருப்போம். ஆனால் நம்ம தவிக்கும் போது நம்மளால் அவங்க சக்ஸஸ் ஆகிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஒரு வாட்டி டேர்ன் பண்ணி நம்மளை அக்செப்ட் பண்ணி நம்மளையும் அவங்க கூடவே கூட்டிகிட்டு போகும்போது அதோடய ஃபீலிங்கே வேறு இல்லையா. அவங்க நல்லா முன்னேறிட்ட உடனே நம்மளை விட்டுட்டு போகும்போது அப்போ வரும் பாருங்கள் ஒரு ஒஸ்ட் ஃபீலிங். அதை எதுலேயுமே அதை சேர்க்க முடியாது. அந்தளவுக்கு மனசு வெயிட் ஆகிடும் அந்த ஃபீலிங்ஸை நினைக்கும் போது. அதனால் எப்போவுமே அவங்க என்னதான் இன்றைக்கி நம்ம நல்லா இருப்போம், நாளைக்கு நம்ம திருப்பி ஒஸ்டான கண்டிஷன் போவோம், திருப்பி நம்மளை யார் முன்னாடி தூக்கி விட்டாங்களோ அவங்கள தான் நம்ம திருப்பி தேடி போவோம். அதுக்கு நம்மளையும் அவங்க கூடவே நம்ம கூட்டிகிட்டு போனாங்கன்னா எப்போவுமே அது வந்து அவங்களுக்கு சிறப்பு தானே. உலகத்தில் பாதி உறவு கெட்டு போகிறதுக்கு காரணம் இப்படி தான். நம்ம நல்லாயிட்டோன்னே இன்னொருத்தரை தவிக்க விட்டுட்டு போயிடுறோம். ஸோ நம்ம நல்லா இருக்கும் போதே அவங்களையும் நம்ம கூடயே அழைச்சிட்டு அப்படியே போகும்போது அவங்களுக்கும் எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது மனசில், நம்மளுக்கும் எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. ஸோ லைஃப்பில் யாரையுமே வந்து தவிக்க விடாதீங்க, ஓகேவா. இங்கே ஃபீலிங்ஸ்க்கு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையான அன்பு கிடைக்காம, உண்மையான கேர் கிடைக்காம, யாரை நம்புறதுன்னு தெரியாமல் ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ யாரையுமே இங்கே தவிக்க விடாதீங்க. எல்லோரும் சமமாக ஏற்றுக்கோங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் மேலே வரும்.
எல்லாருக்குமே இந்த உலகத்தில் கஷ்டம் அப்படின்றது இருக்குது. ஸோ அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அவங்க கூட அவங்களையும் ஹெல்ப் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? நம்ம நல்லா இருப்போம். நம்ம வீட்டில் 2 மூட்டை அரிசி இருக்கும், அதில் ஒரு பாதி அவனுக்கு கொடுக்கலாமே இல்லாதவனுக்கு. அவனும் நல்லா சாப்பிடுவான், நீனும் நல்லா சாப்பிடுவோம். உடனே இன்னும் அவன் வாழ்த்து தான் செய்வான், நீ இன்னும் மேலே போயிட்டே தான் இருக்கலாம். ஸோ வாழ்க்கையில் யாரையுமே தவிக்க விடாதீங்க, எல்லாரையுமே அன்பு அப்படின்ற ஒரு உணர்வோடு பழகுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் ட்ராப் பண்ணுங்கள். நியூ யூஸராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ஒரு கதை சொல்லட்டா ஸோ டீம்.